அப்பனே, ஒடுங்கால் உருகி உள்ள முருகி ஒரு கிளாஸுக்காக தொழில் பண்ண வந்தேன் பரம்பொருளே. இதைத்தானே என்பான், கத்தி என்பான், கத்திரி என்பான். இறைவா, உன்னை நம்பி தொழில் பண்ண வந்தேன் பரம்பொருளே. மல 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 மலவன சேவிங் பண்ணவா, கிடு 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 என முடிய வெட்டவா. மல 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 மலவன சேவிங் பண்ணவா, கிடு 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 என முடிய வெட்டவா. வாங்க வாங்க உட்காருங்க, வந்த காலில் நிக்காதீங்க. வாங்க வாங்க உட்காருங்க, வந்த காலில் நிக்காதீங்க. என் நாப்பு ஆளே காணா. சொல்லுங்க, ஏப்பு சிகை அலங்காரமா முக அலங்காரமா? முகந்தே. முகந்தானா? அட்டக்கா பிச்சக்கா ஜில்கா பில்கா, ரொம்ப பழைய மூஞ்சியா இருக்கு. அது இருக்கட்டும், உள்ளூரா வெளியூரா? என்ன எருளடிச்சு போய் உட்காந்துருக்கீங்க? அதுல காணா. ஆஹா, நம்ம வெளியூருங்கிறதுனால இவன் எச்சி திட்டு கத்தி திட்டான். உள்ளூர்காரன் சொல்லி தப்பிக்க வேண்டியது. யோசனை எல்லாம் பலமா இருக்க. அட, என்ன தெரியலையா? வடக்கு தெரு ரெங்கசாமி மகன் தான் நானு. அட பாவி, உள்ளூரா? ஏப்பா முதலே சொல்றியா நீ? தூக்க. என்ன போய் எந்திரிச்சியா? எச்சிய துப்பிய மூஞ்ச கெடுத்துட்டேல்ல, ஆளை வச்சு உன் வாயை வெட்டற. வாயவா? ஒண்டி புலி தேவையில்லடா நானு. என்னண்டே தெரியல, இந்த மறையாடு தர தரன்னு கழிஞ்சுக்கே இருக்கு. நாள் தாங்காது போல இருக்கு. வந்த விலைக்கு சந்தையில வித்துவிட்டு வீட்டுக்கு அரசல சாமான் வாங்கிட்டு வந்துடுறேன். கரெக்டா 8 மணி சங்கடிக்க வா சொல்ல சூடப்பா. ஆடுகள்லாம் மேகாட்டு பக்கம் கழிச்சு விட்டேனா அப்படியே மேஞ்சிக்கு இருக்கான். உச்சி வேலைக்கு அப்படியே ஆட்டெல்லாம் ஊரணி பக்கம் பத்தி விட்டேனா புல்லு பூட்டெல்லாம் மேய்ஞ்சிட்டு வந்துரும்ல. நானும் அப்பா சந்தைக்கு போயிட்டு வந்துரும்ல. நீ உழ வச்சு சோறாக்க சரியா இருக்கான். எதிரடா சுடுதண்ல வேண்டான்னு. என்ன கிதாரி எப்ப விடிய காட்டிய குளியலு? மேலெல்லாம் கட்ட கட்டு. அப்படி உட்காருக்கிட்டா. என்ன என்னது? என்ன கீதாரி எப்ப வீட்டுல நிறைய எலி இருக்கா? கடமுடான்னு உருட்டுது. அந்த கரும்புந்தொல்ல பெருந்தொல்லையா இருக்க, விட்டா மனுஷனே எழுத்துட்டு போயிரும் போல இருக்கப்பா. அட, குளிக்கிறதா குளிக்கிறீங்க, ஒரு இடத்துல நின்று குளிக்க வேண்டியதானே? அட, நீ ஒரு விவரம் இல்லாத ஆளப்பா. அப்படியே மேல் குளிச்சாப்புலையும் வாசு தெளிச்சாப்புலையும் இருக்கணும்ல. ஏ எப்பா, இந்த ஊருக்குள்ள உங்கள மாதிரி விவரமானவர் வேற யாரு இருக்கா? வேண்டாம் வேண்டாம். தம்பி நில்றா. நல்ல முட்டையிடாத விடக்கொலியா இருந்தா உனக்கு குடுறா. ஒரே நெஞ்சு சிலியா இருக்கிறது. நறுக்கு நடிச்சு சூப் வச்சு குடிக்கணுமாப்பா. ஆமா, கோழி என்ன வேணா? நல்லா தான் கத்துது. நீதான் கத்துனியா? நான் கோழி இல்ல நினைச்சேன். ஆமா, கோழி விலை கேட்டு 1/2 மணி நேரம் ஆகுது. இப்படி சொன்னா நீ என்னைக்கு சொல்றது? பதறாம விலைய நான் முடிவு பண்ணி லெட்டர் போட்டு விடு, வந்து வாங்கிக்கிறேன். அண்ணே என்னடா? வாங்கண்ணே. ஆங்கண்ணேவா? ஓ, வாங்கண்ணேங்கிறியா? சரி, அது இருக்கட்டும். கோழி விலை கேட்டா 35 ரூபா, 40 ரூபா, 45 ரூபான்னு சொல்ல வேண்டியதானே? அதுக்கு என்ன கொக்கு விடக்கோழி மாதிரி கொக்கு இருக்கிற? குறைச்ச விலை தானே. என்னடா மறுபடியும் கூப்பிடுற? கோச்சுக்கிட்டு போறீங்களே நீங்க பாட்டு. நான் தான் சொன்னேன். நல்ல சமத்துறா நீ. சரி, அந்த அடியில இருக்க கோழி எடு. சரி. கோழி வித்தடா நீ. என்ன அப்படி அருவாளுங்கம்மா ஓடியாடுறாங்க? ஆஹா, மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சாங்கடா. இந்த தமிழ்நாடு உருப்படவே உருப்படாது. எங்க பார்த்தாலும் சண்டை சச்சரவு, வெட்டு குத்து, ஜாதி கலவரம், வெடிக்குண்டு கலாச்சாரம். எங்க போய் முடிய போதும் அந்த நாடு? என்ன நேரம் இங்க ஓடியாடுறாங்க? பின்னால ஒருத்தனீங்களா? ஆஹா, அவன் ஒருத்தனா? எவன் ஒருத்தன்? பின்னால உருவிலங்கானா? உன்னை ஆளை வச்சு வாயை வெட்டற. என் பேர் உண்டி புரியலடா. ஆஹா,
அந்த ஒருத்தி நான் தானா எப்படியா ஓட விட்டான்டா யாத்தியா சுதாரமா பொழைச்சுக்கோ போய் வாங்கிட்டா தானே கோழி விக்கிறதுக்கு அம்மா தெய்வமே வேகத்தை குறைக்காம போய்கிட்டு இருக்கு குறுக்கு எது மணலாரி எது வந்துட போறாரு ஆட்டோ நெருங்கிட்டாங்க வெட்டலாம் வெட்டலாம் வாயத்தை வர எல்லாத்தையும் வெட்டுக்கலாம் வெட்டுகிறா 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 இனிமேல என்ன ஓட முடியாதா நோக்கமலை வெட்டி கூறு போட்டு ஒட்டு பிள்ளையாட்ட கொண்டு கொடுக்குறா என்ன நேரம் ஓடுறாங்க அப்ப நான் இல்லையா அட பாவியலா இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில நல்ல வேலைப்பா யாரும் பார்க்கல கேக்குடா முடியுமா முடியாது செருப்பு எங்க போட்டேன் அது எத்தனை கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கிடக்கும்